கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 118 சங்கீதம் 5 வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சங்கீதக்காரன் இப்படி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விசாலமான ஒரு இடத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே நெருக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம். அல்லது வியாதி என்கிற நெருக்கத்திலே சிலர் அகப்பட்டு கஷ்டத்தோடு நிம்மதி இல்லாமல் வாழ்வார்கள். இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு நெருக்கத்திலே இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு திறந்த வாசலை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே காத்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கத்தை நீக்குவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் என்று. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசத்தோடு நம்முடைய இருதயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நாம் அவருடைய பிள்ளைகள். நம்மை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நெருக்கத்திலிருந்து நம்மை நீக்கி நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருங்கள். கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வியாதி என்கிற நெருக்கத்திலே போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்து முடிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்கிற காரியங்களை நம்மால் ஆராய்ந்து கூட பார்க்க முடியாது. நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை நமக்கு கட்டளையிடுவார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். விசாலத்திலே நம்மை வைப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது யோனாவுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வந்தது. மீனின் வயிற்றிலே அவர் இருந்தார். 3 நாள் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோனா 2 அதிகாரம் 2 வசனத்திலே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோனாவுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்துக்கு விலகி ஓடினார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவ சமூகத்திலிருந்து ஓடி போகும்போது அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வந்தது. தேவன் அவரை நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனாவோ தர்சீசுக்கு ஓடி போனார். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது நெருக்கம் வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, அதனால் நெருக்கம் வந்து விட்டதோ, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் தேவ சத்தத்துக்கு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழ்கிறோமோ, நெருக்கங்கள் வரும். நெருக்கங்கள் வரும்போது நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை நீக்குகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம்மை விடுதலையாக்குகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் உங்களுடைய சுய சித்தத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது, கர்த்தரை நோக்கி மறுபடியும் கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கங்களையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்படுத்துவோம். தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்போம்.
நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கங்களையும் பிரச்சனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை, நெருக்கத்தை, சஞ்சலத்தை தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். அவர் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. இப்படிய நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கடன் கொடுக்கிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனமிறங்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையின் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ, துக்கங்களோ, கண்ணீரோ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.